வணக்கம். இன்று திருக்குறளின் 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை. இதுவரைக்கும் நம்ம நல்லா அழகாக பார்த்துட்டு வந்தோம்ல. போன திருக்குறள் என்ன அதிகாரத்தில் பார்த்தோம்னா வெகுளாமை. வெகுளாமைன்னா கோபம். கோபத்தால் என்ன செஞ்சிடறோம்? நம்ம செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுகிறோம். தன்னை மறந்து வார்த்தைகளாலோ அல்லது நம்மளுடைய செய்கைகளாலோ பிறருக்கு துன்பத்தை கொடுத்து விடுகிறோம். அதை தான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை நமக்கு அன்போடு கட்டளை இடுகிறார் இல்லையா? இப்போது அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே இது வைக்கிறார், இன்னா செய்யாமை. இன்னா என்றால் என்ன? தேவையில்லாத, நமக்கு வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யக்கூடாது. சரி, அது நம்மளோட தானா? அது கிடையாது. மற்றவர்களுக்கும் நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒதுக்கிடுவோம் இல்லையா? அதே போல் மற்றவர்களுக்கும் அந்த செயல்களை நாம் செய்யக்கூடாது, நிச்சயமாக செய்யக்கூடாது. அது அவர்களுக்கு துன்பம் கொடுக்கும். நமக்கு துன்பம் கொடுக்குதுன்னா அவங்களுக்கும் துன்பம் தான் கொடுக்கும் இல்லையா? பிற உயிர்களையும் தன் உயிர் போல் மதித்தல் வேண்டும். அதை தான் இங்கே அவர் விளக்குகிறார். சரியா? அப்போ நமக்கு துன்பம் கொடுக்கும் என்றால் அதே செயல்களை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், செய்ய மாட்டோம். அதே போல் பிறருக்கும் அந்த செயல்களை நாம் செய்யக்கூடாது. இந்த குறளை நாம் பார்க்கலாம். சிறப்பீனும் செல்வம் பெரினும், சிறப்பீனும் செல்வம் பெரினும், பிறர்க்கின்ன செய்யாமை மாசற்றார்கோள், பிறர்க்கின்ன செய்யாமை மாசற்றார்கோள், சிறப்பீனும் செல்வம் பெரினும், பிறர்க்கின்ன செய்யாமை மாசற்றார்கோள். சிறப்பை தரக்கூடிய பெரிய செல்வம் உனக்கு கிடைக்கும் என்றால் கூட அது சரியில்லை என்று நாம் நினைத்தால், மிகச்சிறந்த பொருளாதாரம் உனக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் அது சரியான வழியில் வரலைன்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அதை பெற மாட்டோம். அதே போல தான் சிறப்பினும் செல்வம் பெரினும், அத்தகைய பெரிய பொருள் உனக்கு வந்தால் கூட நீ மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது அந்த செயல் என்று நினைத்தால் அதை செய்யாதே. அதுதான் இங்கே வள்ளுவர் இந்த குறளில் சொல்லுகிறார். சிறப்பை தரும் மிகப்பெரிய அளப்பரிய செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு துன்பத்தை தரும் என்று நினைத்தால் நீ அத்தகு செயல்களை தயவு செய்து செய்யாதே என்று இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்மை போல் நாம் மற்றவர்களை நினைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். நன்றி. நாளை சந்திக்கலாம்.